ஆன்லைன் டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்கு ஸ்கூட்டர் வாங்க தமிழக அரசு 20,000 ரூபாய் மானியம் அறிவித்துள்ளது. இந்த மானியம் பெறுவது எப்படி, யாருக்கெல்லாம் மானியம் கிடைக்கும் என்பது குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. ஆன்லைன் பொருட்களை டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு ஸ்கூட்டர் வாங்குறதுக்காக 20,000 ரூபாய் மானியம் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். இந்த மானியத்தை வாங்குறது எப்படி, யாரெல்லாம் இதற்கு தகுதியானவர்கள், யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். இப்போ நாடு முழுவதுமே எலக்ட்ரிக் வாகனம் விற்பனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எலக்ட்ரிக் பைக்கா இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் காருமே நிறைய பேர் இப்போ வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அரசாங்கமும் இந்த எலக்ட்ரிக் வாகனம் விற்பனையை ரொம்பவே ஊக்குவிக்கிறாங்க. அந்த வகையில தான் இப்போ இந்த சொமோட்டோ, ஸ்விக்கி, பிளிப்கார்ட், அமேசான் போன்ற நிறுவனங்கள்ல பணிபுரியக்கூடியவங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கான மானியம் தான் அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. 20,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தான் அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. இந்த மானியத்தை வாங்குறது எப்படி, யாருக்கெல்லாம் இந்த மானியம் கிடைக்கும் அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்லைன் டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்களுக்குன்னே ஒரு தனியாக நலவாரியம் ஒன்றை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த நலவாரியம் என்ன நலவாரியம் அப்படின்னா, தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு இணையவழி கிக் தொழிலாளர்கள் நலவாரியம்னு சொல்லுவாங்க. இந்த நலவாரியத்தில் யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களோ இவங்களுக்கு தான் இந்த மானியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பா பார்க்கப்படுது. குறிப்பா 2,000 பேருக்கு இந்த மானியம் கிடைக்கும். 2,000 பேருக்கு 20,000 ரூபாய் அப்படிங்கிற அடிப்படையில் 4 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்து அரசாணையை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மானியம் வாங்குறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கம் இதற்குன்னே ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதாவது tnu.www.tngovernment.in. இந்த வெப்சைட்குள்ள போனோம் அப்படின்னா தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்துடைய பேஜ் ஓபன் ஆகும். அந்த பேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா சப்சிடி ஃபார் ஸ்கூட்டர் அப்படின்னு இருக்கும். அந்த பேஜை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும். இதுல யூசர் நேம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ நலவாரியத்தில் உறுப்பினராக இருப்போம் இல்லையா, அந்த உறுப்பினருடைய பதிவு எண் தான் இந்த யூசர் நேமா நம்ம பதிவு செய்யணும். ஒவ்வொருத்தங்களுக்குமே பாஸ்வேர்டு கொடுத்திருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நம்ம அப்லோட் பண்ணி லாகின் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அந்த பேஜில் தான் இந்த மானியம் வாங்குறதுக்காக சில ஆவணங்களை தமிழ்நாடு அரசு கேட்டிருக்காங்க. இந்த ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, இப்போ இந்த நலவாரியத்தில் நம்ம உறுப்பினராக இருக்கோம் இல்லையா, இந்த உறுப்பினர் அட்டையை நம்ம அதில் அப்லோட் பண்ணணும்.